எறா 65 பண்ணலாங்க. தேவையான சாட் மசாலா சேர்த்துக்கிட்டேன். ஒரு 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 ½ ஸ்பூன் வந்து சேர்த்துக்கிட்டேங்க. கொஞ்சமாக சோயா சாஸ் சேர்த்துக்கிட்டேன். மிளகாத்தூள் சேர்த்துக்கிட்டேங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிட்டேன். கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட், கொஞ்சம் கறி மசாலா தூளுங்க, ஒரு 2 குட்டி ஸ்பூனில் கார்ன்ஃப்ளவர் பவுடர் சேர்த்துக்கிறேங்க. இப்போது கொஞ்சமாக ஃபுட் கலர் சேர்த்துக்கலாங்க. அவ்வளோதான். இது என் பசங்க கொஞ்சம் டெம்ட் ஆகி சாப்பிடுவாங்க, அதுக்காக தான் இதை சேர்க்குறேங்க. பட் கலர்லாம் சேர்க்குறது ஒன்றும் நல்லதுக்கு இல்லைங்க. என்கிட்ட இப்போ லெமன் இல்லைங்க, நான் லெமனுக்கு பதிலாக கொஞ்சமாக வினிகர் சேர்த்துக்கிறேன். அவ்வளோதாங்க. இப்போ இதை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இதை மேக்னேட் பண்ணி ஒரு 20 நிமிஷம் இல்லைன்னா ஒரு ½ அன் ஹவர் நல்லா ஊறட்டும். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதை நல்லாவே ஊறட்டோங்க. அதுக்கப்புறமா 65 பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க. ஸ்டவ்வில் தவா வச்சுட்டேன். இப்போ தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இப்போது மேக்னேட் பண்ணி வச்சேன் எறா வந்து ரெடியாக இருக்குங்க. 65க்கு கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கிட்டேன். இப்போது சிம்மில் வச்சுக்கிட்டேங்க. அவ்வளோதாங்க. நல்லா முருகலாக அவ்வளோதாங்க. முருகலாக வரட்டும். அப்புறம் திருப்பி போடலாம். திருப்பி போட்டுடலாங்க. எறா 65. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.